கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. எண்ணம் போல் வாழ்க்கை அறக்கட்டளை சார்பில் உயர்கல்விக்கான வழிகாட்டி. இப்போ உலகம் ஃபுல் ஆட்டோமேஷன் பக்கம் போயிட்டு இருக்கு. மெஷின்ஸ் தான் வேலை செய்யும் காலம் இது. அந்த மெஷின்ஸை கண்ட்ரோல் பண்றவர்கள் யார் தெரியுமா? அது சிஎன்சி இன்ஜினியர்ஸ். ஐடிஐல கிடைக்கும் முக்கியமான மற்றும் ஃபியூச்சர் டிமாண்ட் இருக்கும் கோர்ஸ்களை ஒன்று தான் சிஎன்சி, கம்ப்யூட்டரைஸ்ட் நியூமேரிக்கல் கண்ட்ரோல். சிஎன்சினா என்னன்னா, கம்ப்யூட்டர் மூல மெஷின்ஸை ப்ரோக்ராம் பண்ணி கட்டிங், ட்ரெல்லிங், ஷேப்பிங் மாதிரி வேலைகளை ஆட்டோமேட்டிக்காக செய்ய வைக்கும் டெக்னாலஜி. இந்த கோர்ஸில் நீங்கள் கற்றுக்கிறது சிஎன்சி மெஷின் ஆப்ரேஷன் பண் ப்ரோக்ராமிங், ஜி கோட், எம் கோட், லேத் மற்றும் மில்லிங் மெஷின் ஹேண்ட்லிங், மெஷர்மெண்ட் மற்றும் குவாலிட்டி செக்கிங், சேஃப்டி ப்ராசீடர். இந்த கோர்ஸ் முழுக்க ப்ராக்டிக்கல் பேஸ்ட், ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் அதிகமாக இருக்கும். ரியல் இண்டஸ்ட்ரி மெஷின்ஸ்லவே ட்ரைனிங் கிடைக்கும். கோர்ஸ் டியூரேஷன் பொதுவாக 1 வருடம் அல்லது 2 வருடம் இருக்கும். 10வது பாஸ் ஆனவர்கள் ஈஸியாக ஜாயின் பண்ணலாம். இந்த கோர்ஸை பற்றி நம்ம ஐடிஐ ப்ரொஃபஸர் என்ன சொல்றாருன்னு வாங்க பார்க்கலாம். வணக்கம். அரசினர் தொழில் பயிற்சி நிலையம் உடுமலைப்பேட்டையில் 4.0 டெக்னாலஜியில் வந்து சிஎன்சின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. கம்ப்யூட்டர் நியூமரிக்கல் சென்டர்னு சொல்லுவாங்க. இந்த கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 40 பசங்க பயந்துக்கிட்டு வராங்க. இந்த கம்ப்யூட்டர் நியூமரிக்கல் சென்டர் சிஎன்சி தான் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு ப்ரோக்ராமை உருவாக்குறது மூலயமா ஒரு மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணலாம். அதாவது ஒரு கியர் உருவாக்கணும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 அல்லது 200 எம்எம்ல கிட்டத்தட்ட ஒரு 100 பீஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு ப்ரோக்ராம் வச்சு மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணலாம் இந்த குறிப்பிட்ட நேரத்தில். இதனால என்ன பயன்னாக்கா, அக்யூரன்சி அல்லது ப்ராடக்ட் மாஸ் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. அக்யூரன்சி துல்லியமாக இருக்கும், சீக்கிரமாக எல்லா வேலையும் முடிச்சிடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது மூலியமாக எங்குது அப்படின்னு சொன்னாக்கா, 3 பேஸ் லைன் மின்சாரம் உள்ள வந்து ஹைட்ராலிக், எலக்ட்ரானிக் பவர் எல்லாமே இருக்குது. அந்த டேஷ்போர்டில் தான் வந்து நம்ம கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. அந்த ப்ரோக்ராம் பண்ணுறது மூலியமாக எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா என்ன சார் அப்படின்னாக்கா, எக்ஸ் ஆக்சிஸ்னாக்கா லெஃப்ட் சைடு ரைட் சைடில் போகும், ஒய் ஆக்சிஸ்னாக்கா ஃபார்வேர்டு ரிவர்ஸில் வரும், இன்டர் ஆக்சிஸ்னாக்கா இன்புட் வந்து மேலேருந்து கீழே வரும், அப்போ ஒரு மோஷனில் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒரு கியர் டீக் பண்ணுவோம். இதில் வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, ஃபேஸிங், த்ரெட்டிங், ட்ரில், இந்த மாதிரி ஏற்பட்டது பண்ணலாம், மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணலாம். இது படித்து முடித்தோடனே எங்கே சார்னாக்கா எல்லா கம்பெனிலையுமே வேலை கிடைக்கும். ஒவ்வொரு கம்பெனிலையும் பார்த்தா மோட்டார் இருக்கும், அது கியர் பாக்ஸ் இருக்கும், ஏதாவது ஒரு பார்ட்ஸ் வந்து ஏதாவது டேமேஜ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த பார்ட்ஸ், ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து தயாரித்து கொடுக்கறதுக்காக ஒவ்வொரு ஃபேக்ட்ரிலையும் வந்து பார்த்தா சிஎன்சி மிஷின் வச்சுருப்பாங்க. அந்த சிஎன்சியில் வந்து சிஎன்சி ப்ரோக்ராம் பண்ணுறவங்க ஒருத்தர் இருப்பார், ஷட்டர்னு ஒருத்தர் இருப்பார், இன்னொருத்தர் வந்து இன்ஜினியரிங்னு ஒருத்தர் இருப்பார். அந்த இன்ஜினியரிங் என்ன அப்படின்னு சொன்னோம்னாக்கா, ஃபிசிக்கலாக இல்லை அந்த மிஷினரியில் என்னென்ன ஃபால்ட்டு வருதுங்கிறத அக்யூரேட்டாக கண்டுபிடிச்சி அவருக்கு ரெமிடிஸ் பண்ணி கொடுப்பாரு. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிஎன்சி இன்ஜினியர். ப்ரோக்ராமர் அப்படின்னா என்ன சார் அப்படின்னாக்கா, ஒரு படம் மட்டும் கொடுப்பாங்க, அந்த படத்துக்கு உண்டான ப்ரோக்ராம் வந்து நம்ம ஃபீட் பண்ணுவோம். அந்த ப்ரோக்ராம் வந்து எம்கோட், அதை இயந்திரத்துக்கு புரிகிறது மூலியமா எம்கோடோ ஜி கோடோ மாற்றி அது என்ன பண்ணிட்டு உள்வாங்கி அது எல்லா வேலையும் செய்யும். இது சொந்தமாக பண்ணுறதுனால கவர்மெண்ட்லேருந்து லோன் கொடுக்குறாங்க. அது மூலியமாக வச்சு நம்ம சிஎன்சி மிஷினை செட் பண்ணி பேங்க் மூலியமாக லோன் வச்சு நம்ம வந்து செய்யலாம். ஒவ்வொரு கம்பெனிலே அல்ல இன்னும் நம்ம முக்கியமாக என்னன்னாக்கா ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரானிக்ஸ் ஸ்பேர் பார்ட்ஸ், அதான் பற்றி சிவில் ஸ்பேர் பார்ட்ஸ், எல்லாருடைய ஸ்பேர் பார்ட்ஸும் நம்ம வந்து போய் இன்ட்ராக்டை எடுத்து நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி அவங்ககிட்ட நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதுக்காக லோன் ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுப்பாங்க. சொந்தமாக தொழில் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். அது ஒவ்வொரு கம்பெனிலையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட்லேயும் சரி, ப்ரைவேட் கம்பெனிலையும் சரி, நம்ம பசங்களை வந்து அப்ரெண்டிஸ் பண்ணி எடுத்து வச்சு நிறைய பேர் வருஷம் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம். நம்ம மாணவர்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியணுமா? வாங்க இப்போ அவர்களோட கருத்துக்களை பார்க்கலாம். நான் வந்து ஒரு ஐடி அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் சிஎன்சி பிரிவில் 2ஆம் ஆண்டு படித்து வருகின்றேன். இது வந்து சிஎன்சி மிஷின், சிஎன்சி விஎம்சின்னு சொல்லுவாங்க. இந்த மிஷினை வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். மிஷின் எப்படி கிரியேட் பண்ணுறது, இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ஸ்பேர் பார்ட்ஸ் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம்
ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணலாம், ப்ரோக்ராம் எக்ஸாக்ட் எக்ஸ் அதெல்லாம் நினைக்கிறோம். பற்றி விசிலிங்கில் வந்து எல்லாமே பண்ணலாம். ஃபேஸிங், டர்னிங், மூவிங், த்ரெட்டிங், மல்டிபிள் ப்ரோக்ராம்ஸ் யூஸ் பண்ணலாம். முடிச்சுட்டு என்ன வேலைக்கு போக முடியும்னு பார்த்தீங்கன்னா சிஎன்சி ஆப்ரேட்டர், செட்டர் ஆப்ரேட்டர் எல்லா வேலைக்கு போக முடியும். இது படித்தா என்ன பயன்னு கேட்டிங்கன்னா கம்ப்யூட்டரும் யூஸ் பண்ணி கற்றுக்கலாம். எல்லாமே இது யூஸ் இருக்குது மிஷினில். மிஷின் படித்தவங்க இந்த குரூப் எடுத்து எல்லாம் படித்தோம்னா பின்னாடி ஃப்யூச்சரில் இது இருக்குது. இப்போ எல்லாம் சிஎன்சி தான் அதிகமாக யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஃபாரின் போனால் நல்லா சேலரி நல்ல சேலரி. சேலரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 70K 80K அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா. இந்த காலேஜ் முடிச்ச உடனே நான் வந்து ஹுண்டாய் கம்பெனியில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. இது முடிச்சுட்டு நான் அங்கே தான் போகலான்னு இருக்கேன். எங்கள் ட்ரேடில் இருந்து நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. அவங்களாம் வந்து கேம்பஸ் செலக்ட் பண்ணிக்குவாங்க. எல்லாத்துக்குமே வேலை வாய்ப்பு எல்லாத்துக்கும் கிடைக்கும். ஹோம் கம்யூனிகேஷன் எல்லாம் கொடுக்குவாங்க. நீங்கள் உங்களோட அட்மிஷன்ஸ் பண்ணிக்கலாம். அது மூலிமா நம்ம குழந்தைகளோட எதிர்காலமும் பிரகாசமாக இருக்கும்.